இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். என்னடா இந்த பைத்தியக்காரன் லூசு மாதிரி இப்படி மெதுவா பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, The Conjuring. Yes, we are all going to listen to the review of Conjuring, the last part of it. So let's go to the video. Hi, hello and vanakkam. Welcome to my YouTube channel, actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது the most என்ன சொல்றது, அந்த ஹாரர் த்ரில்லர்னாலே எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர். எனக்கும் ரொம்ப ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் கான்ஜரிங் வந்து பாத்தீங்கன்னா they have been there right from the beginning. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா இந்த கான்ஜரிங்கோட இது போயிட்டு இருக்கு. This Conjuring is the last Conjuring. And என்ன நடக்குதுன்னா, this is basically between, it's a true story. எல்லாருக்குமே தெரியும் that these two people, that is Lauren and her husband Ed, இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா they used to help people and taking the spirits out of their house. அவங்க இந்த கோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீட்டுல வந்து பாதிச்சு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் one line. Let me just tell you, the ghost வந்து குழந்தை பிறக்க போகுது. அந்த சமயத்துல அவளை வந்து அந்த குழந்தைய வந்து எடுக்க பார்க்கும், ஒரு உயிரி எடுக்க பார்க்கும். தட் இஸ் சோலை வந்து தேடும் அது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்காது. பிகாஸ் தி மதர் இஸ் சோ ஸ்ட்ராங். தட் இஸ் Lauren வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் காட் ஜீசஸ். ஸோ அதனால அவ திருப்பி வந்துருவான். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் இந்த கோஸ்ட் வந்து அந்த குழந்தைய விடாது. திஸ் இஸ் தி ஒன் லைன் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் கோ டு தி மூவி. கான்ஜரிங் வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் ஆன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல வந்து பேரலா ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா இவரு மிஸ்டர் ஸ்மியூல் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை காட்டுவாங்க. அந்த ஃபேமிலியில கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேர்ல ஃபாதர், மதர், சில்ட்ரன் எல்லாருக்கும். ஸோ இந்த ஒரு மிரர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிஃப்டா கிடைச்சிருக்கும். அதை வந்து இவங்க வந்து விட்டு போயிருப்பாங்க. யாரு? லாரன் அண்ட் எட் வந்து அதனால பிரச்சனை இந்த மிரர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிரரை வந்து விட்டுட்டு போறாங்க. யாரோ வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருவோம் இந்த மிரரை. இந்த யாருக்கு? ஸ்மூல் ஃபேமிலிக்கு. இந்த ஸ்மூல் ஃபேமிலி கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா ஆல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் கமிங். அதுல தட் இஸ் ஆன் டாப் ஆஃப் தி மிரர் தேர் ஆர் 3 இமேஜஸ் ஆஃப் 3 பீப்புள். ஸோ அதை வந்து யாருக்குமே நோட்டீஸ் பண்ண மாட்டேன். சரி, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு, அது மாதிரி மிரர் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் கெட்டிங் ப்ராப்ளம்ஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. ஷி வில் ஸ்டார்ட் சீயிங் பீப்புள் கோஸ்ட் இந்த இதில் என்ன சொல்றது, நம்ம மிரரில். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கிளாஸ் என்ன சொல்றது வாமிட் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச் கிட்ட போய் ஃபாதர் காரன் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை. பட் தே வில் நாட் பிலீவ். ஏன்னா லாரன் அண்ட் எட் வுட் ஹவ் செட் இல்லைங்க, நாங்கள் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது இல்லை, நாங்கள் வந்து எங்க ஃபேமிலியை பார்க்க போறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த பொண்ணு தட் இஸ் ஜூடி, லாரன்ஸ் அண்ட் லெண்டோட டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா அவளுக்கும் வந்து இந்த சென்ஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஷில் பி கெட்டிங் த சென்ஸ் இஃப் ஷி கேன் சி எனி ஈவல் ஆர் ஷி கேன் ஃபீல்னா அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு மந்த்ரா மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ மறக்கணுமா, அதை வந்து கண்டுக்காம இருக்கணும், திங்க் தட் இஸ் நாட் தேர் சொல்லிட்டு அந்த ஒரு விஷுவலைசேஷன் அந்த சாங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சாங்ல வந்து இதாகும். ஸோ அப்படியே வளர தென் ஷி கெட்ஸ் இன்வால்வ் வித் பாய், என்னென்ன நடக்கும். பட் அல்டிமேட்லி என்ன ஆகும்னா டாக்டர் இவரு நம்ம ஃபாதர் காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மியூலோட ஃபேமிலி போய் பார்த்தா நிஜமாவே அந்த என்ன சொல்றது அந்த ஹோலி வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்ப்பானா ஒரு கீழே ஒரு குடம் மாதிரி இருக்கும். அது அங்கே வந்து அப்படியே ஃபயர் பர்ன் ஆகும். இட்ஸ் நோ தட் இஸ் டெஃபினெட்லி ஸ்பிரிட் இங்கே இருக்குன்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு ஸ்பிரிட். போயிட்டு ஹி வில் ட்ரை டு கோ டு தி சர்ச் அண்ட் பென்சில்வேனியா சர்ச்சில் போய் பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி போவார். அங்கே பார்த்தானா பாவம் அவர் என்ன ஆகும்னா திடீர்னு அவரு சூசைட் பண்ணி இறந்துப்பார். அந்த ஃபியூனரலுக்காக தான் இவங்க ஃபேமிலி வருவாங்க. தட் இஸ் லாரன் அவங்க ஃபேமிலி வந்து அந்த பொண்ணு வந்து அந்த டெட் பாடி என்ன சொல்றது அந்த காஃபினை வந்து டச் பண்ணும்போது she feels that she sees the visuals and everything. So ultimately what happens is then they go there. அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்பியூல்ஸ் எப்படி ஹெல்ப் பண்றதுதாங்க அந்த படமே. I don't want to break the silence because ஒவ்வொரு மொமெண்ட்டும் பாத்தீங்கன்னா it's very thrilling. Yes, of course, it is not as
ஸ்கேரி ஆஸ் தோஸ் பழைய கான்ஜரிங் மாதிரி அந்த அனபெல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெட்லியாக இருந்ததுங்க. எஸ் இதுலேயும் இருக்கு கண்டிப்பாக. அண்ட் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆமாங்க நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனிமல் இதில் காமிப்பாங்க. ஆனிமல் காட்டுன்னு ஓ மை காட் எல்லாம் கத்தலாச்சு தியேட்டரில். இட் வாஸ் ரியலி ஃபன்னும் சரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபு கூட போடணுமா ஐயோ கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம். ஒன்லி ஃபார் ஃபிலிம்ஸ், மற்றபடி நம்மளை போட்டு ரைட் அடிப்பாங்க, அது வேற விஷயம். ஸோ எனிவே கான்ஜரிங் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கான்ஜரிங்கோட சீரீஸ். அதை நீங்கள் தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். எஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அட்மாஸ் தியேட்டரில் சூப்பராக இருக்குங்க. ஐநாக்ஸ் அண்ட் ப்ரீவியரில் இட்ஸ் வெரி வெரி நைஸ். என்ஜாய் தி மூவி அண்ட் மறக்காம கண்டிப்பா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல உங்க ஒய்ஃபோ அவங்களை கூட்டிட்டு போங்க. த்ரில்லிங்கா இருக்கிறாங்க. நம்ம பயப்படுறது போறது இல்லை, அவங்கள பயப்படுறது பாக்குறது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 2 மணி நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல. அதனால go and watch Conjuring and enjoy the movie. Yes, if I want to say out of 10 I would definitely give it 9 out of 10 definitely. So please go and watch Conjuring and மறக்காம எஸ் லெட்ஸ் கம் பேக் டு தி திங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் டாடா, பை பை. லவ் யூ ஆல் ஃப்ரம் ஆக்டர் அரவிந்த் கேட். Cheers.